வாங்கி வச்சுட்டு இந்த சின்ன பொண்ணு தானே காத்து கிடக்கும். எங்கடி வீட்டுக்கு இந்த போறேன் இந்த வந்துட்டு போனோம் ஆள காணோம். அக்கா அவ இன்னும் சீக்கிரம் வர மாட்டாக்கா. எனக்கு என்னுடைய இது பங்கை பிரிச்சு கொடுங்க, நான் எடுத்துக்கிட்டே வீட்டுக்கு போகணும். அவர் சாப்பிட வந்துருவாருக்கா. கேட்டு இப்படி பறந்துட்டு இருக்கிற, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு. ஏடி நான் சின்ன பொண்ணுக்கு ஒரு ஃபோன் போட்டு பாக்கேன், சீக்கிரம் வந்துருவாளா லேட் ஆகும் என்ன ஏதுன்னு கேட்டுக்குவோம். ஹலோ சின்ன பொண்ணு, எங்கப்பா இருக்க? மாமியாரை பார்த்துட்டு இந்த வந்துட்டு போனேன் இன்னும் வரல. ஐயோ அக்கா, இந்த செத்தோடத்துல வந்துடுறேக்கா. இங்க வந்தனா என் மாமியார் எனக்கு ஒரு வேலை வச்சிருச்சு, அந்த வேலையை முடிக்காம போக முடியாது, போக கூடாதுன்னு சொல்லிடுச்சுக்கா. கொஞ்சம் பொறுத்துக்கோங்க, இப்ப வந்துடுறேன். ஏக்கா சொல்லுக்கா, பிரியாணியோட மனமும் போய் சூடும் ஆறி போச்சுனா சாப்பிட ருசியா இருக்காதுக்கா, அவட்ட சொல்லுங்க. ஏட்டி இப்படி இன்னைக்கு பாக்க வேண்டியவே பறந்துகிட்டே இருக்கற, கொஞ்ச நேரம் போறேன் இப்பதான் வந்துறேன்னு சொல்லி சின்ன பொண்ணு சொல்லிடுச்சுல. சின்ன பொண்ணு கேட்டியா? சீக்கிரம் வந்து சேரு சின்ன பொண்ணு, உனக்காக தான் காத்துக்கிறோம். நம்ம அந்த தோப்புல தான் உட்கார்ந்திருக்கோம், சீக்கிரம் வந்து. ஏட்டி இப்போ வந்துருவாள் ஆண்டி, ஏதோ மாமியா வேலை சொல்லிச்சா செஞ்சுட்டு வரேன்னு சொன்னாடி, வந்துருவாடி இப்போ. நம்மளை விட அதிகமா காசு போட்டது சின்ன பொண்ணு தாண்டி, அவளுக்கு பிரியாணினா ரொம்ப பிடிக்கும். நம்ம எல்லாத்த விட அதிகமா பிடிக்க முடியும் அவளுக்கு, அதனால அவ தான் காசு அதிகமா போட்டுருக்கா. கொஞ்சம் வெயிட் பண்ணி பாப்போம், கண்டிப்பா வந்துருவா. வரலைன்னா அவளே என்ன செய்யறேன்னு சொல்லுவா, அப்ப அதுபடி செஞ்சுக்கலாம்டி நம்ம. ஆயிட்டே, நீங்க சொன்னதெல்லாம் நான் செஞ்சுட்டேன், என்னை எப்பதான் விடுவீங்க வெளியே? ஏடி வீட்ல ஒரு வேளையும் பார்க்காம கிடக்கு, வெளியே போய் சுத்துறதுலயே குறியா இருக்கிற, எதுக்கு இப்ப வெளியே போற இந்த வேகாத வெயில்ல? எனக்காக என் நண்பர்கள் கூட்டம் காத்து கொண்டிருக்கிறது, நான் கண்டிப்பாக செல்ல வேண்டும், என்னை வழி விடுங்களத்தே. ஓ தூய தமிழ்ல பேசுறாளாமா, ஒழுங்கு மரியாதை போய் வீட்டு வேலையை பாக்குற வழியே பாரு. அத்தே, வீட்டு வேலை எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சாச்சு, துணியை துவைச்சு போட்டாச்சு, வீடை தூத்தாச்சு, இன்னும் என்ன செய்யணும்? உங்களுக்கு சாப்பாடு வச்சாச்சு. அதெல்லாம் வேலை இல்ல, நீ கண்ணு முன்னாடியே இருக்கணும், இங்க இருந்து எங்கேயும் போக கூடாது. அப்படி என்ன மீறி போனேன்னா என் மகன் வந்து இன்னைக்கு உன்னை வெளுன்னு வெளுத்துருவான் பாத்துக்க. ஐயோ, இந்த கிளவிட்ட இருந்து தப்பிச்சு எப்படி வெளியே போறோம்னு தெரியலையே, தானா வந்து சிக்கிட்டனே. போனவன் அப்படியே எல்லா வேலையும் முடிச்சுட்டு உள்ள வந்திருக்கலாம், தெரியாம வந்து சிக்கிட்டேன். இப்படி மரத்தடி நிலையில உட்காந்துக்கிட்டு நம்மளை பாடா படுத்துது இந்த கிளவி. என்னடி முணுமுணுப்பு? ஒண்ணுமில்லத்தே. ஐத்தே, உங்க கண்ணு முன்னதானே நான் இருக்கணும், கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க, நான் போய் என் அத்தையை விட்டு எங்கேயும் வரமாட்டேன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டு மட்டும் வந்துடுறேன். என் போனும் வேலை செய்யலத்தே, நான் போனது வந்துடுறேன். இப்படியாச்சும் பேசி வெளியே போயிடணும், அதானே உன் வேலை. அத்தே, உங்க மகன் தான் போன் பண்றாங்க, நான் போய் பேசிட்டு வரேன். பேசிட்டு சீக்கிரமா வந்து சேரணும் பாத்துக்க. பாடா, இப்படியே வெளியே போய் பேசலாம்னு சொல்லி தப்பிச்சு ஓடிட வேண்டியதான். ஆமாக்கா, என் மாமியா கிளவிட்டு இருந்து தப்பிச்சு ஓடி வரல, எனக்கு போதும் போதும் ஆயிடுச்சுக்கா. வேற வழி இல்லாம ஓடி வந்து அங்க இருந்து. ஏக்கா, நீங்க எல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சிருக்கலாம்ல, எனக்காகவே வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்களா? சரி சரி, எல்லாரும் என்னையே குறை சொல்லாதீங்க, எல்லாம் சேர்ந்து சாப்பிடுவோன்ற ஒரு ஆசையில தானே வாங்கினது. என் வீட்டுக்காரர் போன் பண்றாரு, வெளியே போய் பேசிட்டு வரேன்னு ஓடி வந்திருக்கேக்கா. ஐயோ ஏக்கா, என் மாமியா குரல் கேக்குது, எங்க? எனக்கு வீட்ல கஞ்சியை போட்டுட்டு இங்க வந்து நீங்க எல்லாம் பிரியாணி முட்டை சிக்கன் வச்சு சாப்பிட்டுட்டு இருக்கீங்களா? இதுக்கு தான் எனக்கு போன் வந்திருக்கு, பேசிட்டு வரேன்னு வந்தியா நீனே? ஐயோ அத்தே, நீங்க அங்கதானே இருந்தீங்க, நீங்க எப்படி இங்க வந்தீங்க? எனக்கு எல்லாம் தெரியும் டி, நீ போனே வராம போன் வந்ததுன்னு சொன்னப்பவே உன் மேல டவுட் வந்துருச்சு, அதான் உன் பின்னாடியே உன்னை வேவு வைக்கிறதுக்காக வந்தேன் டி. இதுக்கு 4 பேரும் கூட்டு. ஏடி இவதான் வீட்டுக்காரங்க அப்படி வெளியே சுத்திட்டு இருக்காங்க, உங்க வீட்ல எல்லாம் கேட்க மாட்டாங்களா டி, தேட மாட்டாங்களா டி? இப்படி வந்து எல்லாம் சேர்ந்து உட்கார்ந்து பேசிட்டு இருக்கீங்க, திங்கிறதையும் தானா வாங்கி தின்னுட்டு இருக்கீங்க. உங்களுக்கு எல்லாம் பிள்ளை குட்டி இருக்குல்ல, அவங்களுக்கு எல்லாம் கொடுக்கணுன்ற நினைப்பு இல்லையா? அவங்களுக்கு எல்லாம் ஆக்கி போடணுன்றதை விட்டுட்டு தானா எப்படி வாங்கி திங்க மனசு வருது உங்களுக்கு? ஐயோ தானா திங்கணுமா? எங்களோட பங்கை நாங்க எங்க பிள்ளைகளுக்கு போய் கொடுத்துருவோம், அப்படிதான் நாங்க எடுத்துட்டு போவோம். நாங்க 4 பேரும் ஷேர் பண்ணி வாங்கியிருக்கோம், 4 பேரும் பிரிச்சு எடுத்துக்கிட்டு அவங்க வீட்டை போய் பிள்ளைகளுக்கு எல்லாம் கொடுத்து தான் சாப்பிடுவோம். அப்படியெல்லாம் பிள்ளைகளை விட்டுட்டு சாப்பிடுற அளவுக்கு நாங்க கல்லுஞ்சக்காரங்க கிடையாது. ஏ ஐத்தே, ஏதோ ஒரு நாள் ஆசைப்பட்டு நாங்க வாங்கி சாப்பிடுறோம்னா இப்படி வந்து என்னைய மட்டும் இல்லாம என் ஃப்ரெண்டையும் சேர்த்து ஏசுறிய. நீங்க இங்க எல்லாம் வரக்கூடாது, போங்க முதல்ல நீங்க வீட்டுக்கு. நான் ஏன்டி வரக்கூடாது? என் மகன் கொடுக்குற காசு எங்க போகுதுன்னு பார்த்தா இப்படி ஹோட்டல்ல வாங்கி சாப்பிட்டு காலி பண்ணி இருக்கிற. இப்பதானே தெரியுது ஒண்டவாளம், இப்பயே மகனுக்கு போன போட்டு சொல்ற இரு. ஏடி இந்த பிரியாணில கொஞ்சம் மாமியாவுக்கு கொடுத்து மாமியாவை மடக்கடி. நாலு முடி, என் மாமியா அதுக்கெல்லாம் மயங்குற ஆள் கிடையாது, அதை எப்படி சரி பண்ணணும்னு எனக்கு தெரியும். நீங்க கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க. இங்க என்னடி முணுமுணுத்துக்கிட்டு இருக்கீங்க? ஆசையா பிரியாணி வாங்கி கண்ணுக்கு முன்ன வச்சுட்டு அதை காய விட்டு இப்படி சண்டை போட்டுட்டு உட்காந்துருக்காளே, இது சாப்பிடறதுக்குள்ள பிரியாணி ஆசையே விட்டு போயிரும் போலயே. ஏமா சண்டை போடாதீங்க, உங்களுக்கும் சேர்த்து தான் நாங்க பிரியாணி வாங்கி வச்சிருக்கோம், நீங்க அவசரப்பட்டு வார்த்தையில கொட்டாதீங்க.
பாவம் சின்ன பொண்ணு எப்பயோ வாய்க்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆசையா வாங்கி சாப்பிடணும்னு சாப்பிடுறா. இதுக்காக போய் நீங்க கோச்சுக்கலாமா? உங்க பொண்ணா இருந்தா பண்ணிக்க மாட்டீங்களா? அது மாதிரி உங்க சின்ன பொண்ணு உங்க பொண்ணா நினைச்சுக்கோங்க. அத்தே வாங்கத்தே, இதுக்கெல்லாம் போய் கோச்சுக்கிட்டு உங்களை விட்டுட்டு நான் சாப்பிடுவேனா? இவங்க எடுத்தது போக மிச்சத்தை உங்களுக்கு கொண்டு வரலான்னு நான் வாங்க வந்தேன். இதுக்கு போய் சலிச்சுக்கிறீங்களே, வாங்கத்தே.